ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழக அரசினுடைய இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இப்பொழுது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. ஸோ யாரெல்லாம் தகுதியுடையவங்களாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் இந்த ஸ்கீம் மூலமாக நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி இந்த ஸ்கீமுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எந்த மாதிரியான தகுதிகள்லாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, இந்த திட்டத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா இல்லை நேரடியாக போய் அப்ளை பண்ணலாமா, இது போன்ற விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏழை எளிய குடும்பங்களில் பிறக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக தகுதியானவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஸ்கீம் வந்து இருக்குது இந்த திட்டத்துக்குள்ளார. திட்டம் 1 வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய பெயரில் 50,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்துருவாங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்கான ரெசிப்ட் பெற்றோர்களிடம் கொடுத்துருவாங்க. பெற்றோர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய பாதுகாவலர் யாரோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கார்டியன்கிட்ட அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான ரெசிப்ட் வந்து கொடுத்துருவாங்க. அது எப்போ வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் முதிர்வடையும், அந்த பணத்தை நம்ம எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்கீம் 1 பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அந்த பெண் குழந்தையினுடைய பெயரில் 50,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுப்பாங்க. ஸ்கீம் 2 வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு குழந்தையினுடைய பெயரிலும் 25,000 வீதம் பணம் போட்டுருவாங்க. அப்போ மொத்தமாக வந்து 50,000 ரூபா, ஒவ்வொரு குழந்தைக்கும் 25,000, ரெண்டாவது குழந்தைக்கும் 25,000 ரூபா கொடுத்து அந்த 50,000 ரூபாய்க்கான ரெசிப்ட் வந்து பெற்றோர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. 3வது திட்டம் வந்து பாருங்கள், 3 பெண் குழந்தைகள் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் 3 பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 25,000 வீதம் 3 குழந்தைகளுக்கும் 75,000 ரூபாய்க்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான ரெசிப்ட் வந்து பெற்றோர்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த வைப்பு தொகையான ரசீது, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான ரசீது ஒரிஜினல் வந்து பெற்றோர்கிட்ட கொடுப்பாங்க. குழந்தைக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வட்டியுடன் சேர்த்து அந்த முதிர்வு தொகையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமினுடைய பெனிஃபிட். ஸோ அந்த குழந்தைக்கு எப்போ வந்து 18 வயசு முடியுதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பாருங்கள். வயது வரம்பு, ஏஜ் லிமிட், பெண் குழந்தை பிறந்து 10 வயசுக்குள்ளார நம்ம அப்ளை பண்ணணும், அது ஒன்று. ரெண்டாவதாக குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடு கம்பல்சரி பண்ணியிருக்கணும். பெற்றோர்களில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது குழந்தை பிறந்து 3 வருடங்களுக்குள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூல்ஸு. அதே மாதிரி வசிப்பிடம், விண்ணப்பதாரர்கள் தமிழகத்தில் குறைந்தது 10 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். இப்போது தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ரேஷன் கார்டினுடைய ஒரு காப்பி, பெற்றோரினுடைய வயது சான்றிதழ், ஆதார் அட்டை அல்லது பள்ளிச் சான்றிதழ் ஏதாவது வேணும், வருமான சான்றிதழ், வருவாய்த்துறையிடமிருந்து பெறப்பட்ட அந்த ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படுது, குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையினுடைய சான்றிதழ், ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்றிதழ் வட்டாட்சியர்கிட்ட நம்ம வாங்கணும். அதே மாதிரி பெற்றோர் மற்றும் குழந்தையின் கூட்டு புகைப்படங்கள், ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து தேவைப்படுது. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நேரடியாக போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் வந்து இருக்குது மாவட்டத்தில் உள்ள, மாவட்ட சமூக நல அலுவலகத்தை பின்பற்றி அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் இ-சேவை மையம் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 60 ரூபா வசூலிப்பாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலமைச்சரினுடைய பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தினுடைய அம்சங்கள். ஸோ யாரெல்லாம் தகுதியுடையவர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளிகேஷன் வரவேற்கப்படுது. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 30 டேஸில் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நீங்களாகவே வந்து பார்த்துக்கலாம், இ-சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.